வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அரபு ராஜாந்திர படையின் டீனும் ஐக்கிய ராஜ்யத்திற்கான பஹ்ரைன் ராஜ்யத்தின் தூதருமான ஷேக் ஃபவாஸ் பின் முஹம்மது அல் கலீஃபா, பாலஸ்தீன பிரதமரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டவர்களுக்கான அமைச்சருமான மேன்மைமிகு தங்கிய டாக்டர் முஹம்மது முஸ்தபா மற்றும் அவருடன் வந்த தூதுக்குழுவின் நினைவாக இரவு விருந்தை வழங்கியுள்ளார். இந்த இரவு விருந்தில் இங்கிலாந்தில் அங்கீகாரம் பெற்ற அரபு தூதர்கள், கவுன்சில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். ஷேக் ஃபவாஸ் பின் முஹம்மது மேன்மை தாங்கிய டாக்டர் முஸ்தபா அவர்களை வரவேற்று அவரது லண்டன் வருகையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பாலஸ்தீன பிரதேசங்களில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டம் விவாதித்தது. ராயல் பஹ்ரைன் கடற்படையின் RBNF-இன் தளபதி ரியர் அட்மைரல் அஹ்மத் முஹம்மது அல் பினாலி மற்றும் மேன்மை தாங்கிய லெப்டினன்ட் கமாண்டர் ஷேக் முஹம்மது பின் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா ஆகியோர் நேற்று சிறப்பு இராணுவ பயிற்சி படிப்பை முடித்த பல ராயல் பஹ்ரைன் கடற்படை RBNF-இன் பணியாளர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். பட்டதாரிகளின் போர் திறன்கள் மற்றும் செயல்பாட்டு தயார் நிலைகள் மற்றும் திறமைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சமீபத்திய சர்வதேச தரநிலைகளின் அடிப்படையில் இராணுவ மற்றும் களப்பயிற்சிகள் இந்த பாடத்திட்டத்தில் இடம்பெற்றதாக ஷேக் முஹம்மது பின் சல்மான் குறிப்பிட்டார். வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு மூலம் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் கீழ் பஹ்ரைன் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை BCCI ஏற்பாடு செய்த பாபல் பஹ்ரைன் மன்றம் 2025 தொடங்கி வைக்க பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபா அவர்களை நியமித்தார். மன்றத்தை நடத்துவது பஹ்ரைன் ராஜ்யத்தின் விரிவான வளர்ச்சியில் அதன் நிறுவப்பட்ட நிலையை எடுத்துக்காட்டுகிறது என்று ஷேக் காலித் பின் அப்துல்லா வலியுறுத்தினார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். சுற்றுலா அமைச்சர் ஃபாத்திமா பின் ஜாஃபர் அல் சைராஃபி ஏப்ரல் 28 முதல் மே 1 வரை துபாய் உலக வர்த்தக மையத்தில் உலகளாவிய பயணம் மேம்படுத்தப்பட்ட இணைப்பு மூலம் எதிர்கால சுற்றுலாவை மாற்றியமைத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற அரேபிய பயண சந்தை 2025 பங்கேற்றார். இந்த கண்காட்சி பிராந்திய ரீதியாகவும் உலகளவில் பயண மற்றும் சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான சிறப்பு கண்காட்சிகளில் ஒன்றாகும் என்று அல் சைராஃபி விளக்கினார். இந்த ஆண்டு இது பயணம் மற்றும் சுற்றுலாவின் எதிர்கால அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறது. அடுத்த கட்டத்தை வடிவமைப்பதில் தகவல் தொடர்புகளின் பங்கை மையமாக கொண்டுள்ளது. சைப்ரஸ் குடியரசின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ராஷித் அல் ஜயானி பஹ்ரைனின் அமைச்சர் பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு வருகை தந்திருந்த சைப்ரஸ் குடியரசின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டான்டினோஸ் காம்போஸ்டோ அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளையும் பல்வேறு களங்களில் மேம்பட்ட உறவுகளையும் டாக்டர் அல் சயானி பாராட்டினார். இருதரப்பு ஒத்துழைப்பை
வளர்ப்பதற்கும் இரு நாடுகளின் மற்றும் மக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதற்கும் அரசியல், பொருளாதாரம், வணிகம் மற்றும் மேம்பாட்டுத் துறைகளில் உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பஹ்ரைனின் உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். சைப்ரஸ் குடியரசின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டான்டினோஸ் கோம்போஸ் அவர்களை பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு வருகை தந்தபோது அல் சஃப்ரியா அரண்மனையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா வரவேற்று பேசியுள்ளார். சைப்ரஸ் குடியரசின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டான்டினோஸ் அவர்களை பல்வேறு துறைகளில் அவர்களின் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை எடுத்துரைத்து பஹ்ரைன் ராஜ்யத்திற்கும் சைப்ரஸ் குடியரசிற்கும் இடையிலான நெருக்கமான இருதரப்பு உறவுகளை மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா பாராட்டினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.